இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க கான்சர்ட் எல்லாம் போகணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றுக்கு 2 வாட்டி யோசிச்சுக்கோங்க போலாமான்னு. அப்படி என்ன ஆச்சுன்னு நான் சொல்றேன், அப்படியே ஒரு ஃபாலோ மட்டும். ரீசெண்டாக ரீல்ஸை பார்த்துட்டு எங்கள் அக்கா பீச்சில் கான்சர்ட் நடக்குது போகலான்னு கூப்பிட்டாங்க. எங்கள் அக்காவும் ரீல்ஸை காமிச்சு ஆஹா ஓஹோ சூப்பர் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி கண்டென்ட்டுக்காக ஆகட்டும் நானும் கிளம்பி அவங்களோட போயிட்டேன். கிட்டத்தட்ட டிராஃபிக்கில் 45 நிமிஷம் டிராவல் பண்ணி போனேன். நம்மள மாதிரி ரீல்ஸை பார்த்துட்டு நிறைய கூட்டம் வந்து இருந்தது. அந்த கூட்டத்தில் நாங்களும் ஸ்னீக் இன் பண்ணி அந்த கான்சர்ட்டை பார்க்க போனோம். எங்கள் அக்காவோட ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்களே பாருங்க. அவங்க பாடுறாங்க ஆனால் எங்களுக்கு கேட்க கூட மாட்டேங்குது. ஒரு கிரியேட்டராக க்ரௌட் சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும். ஆனால் ரீல்ஸில் ஒன்று போட்டு 2 மணி நேரம் அவங்களுக்காக டிராவல் பண்ணி போயிட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. டியூட்ல இருக்க எல்லா பாட்டையும் பாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் இருக்க ஒரு சின்ன பையனை வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக வணக்கம் சென்னை பாட்டோட நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீலெல்லாம் பார்த்து ஏதாவது கான்சர்ட் போறீங்கன்னா கண்டிப்பாக போங்க, ஆனால் அனலைஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ ரீலில் பார்த்துட்டு கான்சர்ட் போகலான்னு சொல்கிற ஃப்ரெண்ட் யாராவது உங்க கூட இருந்த தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.